गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमि ராம் ராம். வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிறது மகாலயபக்ஷம் டே 2 அன்னைக்கு பண்ணக்கூடிய லன்ச் ரெசிபீஸ் தான். இப்போ வாழைக்காய் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வாழைக்காயை தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது நம்ம எண்ணெய் வதக்கல் ரோஸ்ட்டாக தான் பண்ண போகிறோம். இலுப்பச்சட்டி ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். இது நம்ம வதக்கலாக பண்ண போகிறோங்கிறதுனால கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் தாளிக்காமல் அப்படியே நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் காயட்டும், நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருத்து. இந்த வாழைக்காயை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். உதுத்தா மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரோஸ்ட் பண்ணும்பொழுது சூப்பராக வரும். இது ஃபுல்லாத்தையும் அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இதை ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு பெரட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் உப்பு காரம்லாம் சேர்க்கலாம். இப்போது இதில் கலருக்கு மஞ்சள் பொடி, காரப்பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கடுகு உளுத்தம் பருப்பு தேவையில்லை. ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். மேலாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாழைக்காய் இப்போது சூப்பராக ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுது அப்படின்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரோஸ்டான வாழைக்காய் ரெடி ஆகிடுது. நல்லா ஒரு 5-10 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துட்டேன். நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட்டு புடலங்காய் கறி பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் காஞ்சிடுது. இலுப்பச்சட்டியில் எண்ணெய் விட்டு வச்சுருந்தேன். ஸோ கடுகு போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 2 கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஒரு தேங்காய் போட்ட கறியாக பண்ண போகிறோம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா தாளிச்சாச்சு. நம்ம இதில் புடலங்காய் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கல் கறியாக தான் பண்ண போகிறோம். ஆனால் தண்ணியை கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு வேக வச்சு பண்ண போகிறோம். ஸோ எல்லா புடலங்காயும் நான் ஒரு 1/2 கிலோ புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போது உப்பையும் நம்ம இதுக்கு சேர்த்துன்றலாம். புடலங்காய் உப்பு தாங்காது. ஸோ நம்ம பார்த்துட்டு தான் போட்டுக்கணும். ஸோ நல்ல ஒரு வதக்கிக்கலாம். இப்போது வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா அதுவும் இதோடு சேர்ந்து வதங்கி தாளிக்கும் பொழுது கூட வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ இது லைட்டாக கலர் மாறி கொஞ்சம் இது வந்து புண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது குறைய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஜலம் தெளித்து மூடி போட்டு வேக வைக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக ஜலம் தெளிச்சுக்கலாம். அதாவது தெளிச்சா மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றின்ட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக விட போகிறோம். இப்போ மூடி வச்சுருந்தது நல்லா வெந்துருச்சு. இதில் நான் வந்து பெருங்காயம் சேர்க்கறதுக்கு மறந்து போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி கறி பண்ணும்போது கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சிடணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் வாசனையாக. தேங்காய் போட்ட கறிக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம இதில் திருகின தேங்காய் போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு இறக்கணும் அப்படின்னா புடலங்காய் கறி ரெடி. தேங்காய் திருகி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஒரு கலந்து விட்டுட்டோம்னா சூப்பராக புடலங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. புடலங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு போட்டு சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பீஸாக நம்ம இது பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து அடுப்பில் வேக வைக்க போகிறேன். ரொம்ப வேகணும்னு கிடையாது. இது நல்லா ஈஸியாக வெந்து போயிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு லைட்டாக அது சாஃப்டானால் போதும். சாம்பாரில் போட்டால் அது உப்பு காரம் பிடிக்கிறதுக்காக நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார் பண்ணுறதுக்கு இலுவச்செடியில் கடலெண்ணெய் ஆல்ரெடி விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா வெந்தயம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு. இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் சக்கரவள்ளி கிழங்கு வெந்துன்னு இருக்கு. இது இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை இப்போ நம்ம மிளகா கடுகு வந்து ரெண்டும் வெந்தயம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே நம்ம ஜலத்தோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஜலத்தை வடிக்க வேண்டாம். இதில் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் புளி ஜலம் கொஞ்சமாக நான் கரைச்சி வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் புளிப்பு தாங்காது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கணும், எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. புளி ஜலம் விட்டுருக்கேன். புளி ஜலம் சேர்த்ததுக்கப்புறமா சாம்பார் பொடி, உங்களோட காரம் சாம்பார் பொடியோட காரத்தை பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு நான் அதையும் இதில் போட்டுக்கிறேன். ஸோ வந்து இது எப்பயுமே கொஞ்சம் உப்பு தாங்காது, நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ புளி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. கட்டி பெருங்காயம் நான் தாளிக்காதனால சாம்பார் பண்ணுறதுக்கு பெருங்காய பொடியாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா துவரம் பருப்பு நம்ம இதில் விட போகிறோம். ஸோ இது 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நான் காமிக்கிறேன். இது இப்போது பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருத்து. ஒரு 5 நிமிஷம் இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எல்லாம் சேர்ந்து வந்து நல்லா கொதிச்சிருத்து. இப்போ இங்கே துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன். நல்லா குழசலாக வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு, அதாவது நீங்கள் கட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மசிச்சுட்டு இந்த மாதிரி ஜலம் விட்டுனா நம்ம சாம்பார் ரசம் ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு துவரம் பருப்பு போட்டு மகாலய பட்சத்தில் சமைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பயத்தம்பருப்பு கட்டாயம் சேர்த்துக்கோங்க. பயத்தம்பருப்பு வேக போட்டு இதே மாதிரி நீங்கள் எல்லா ரெசிபீஸும் ஆட் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. பட் துவரம் பருப்பு நார்மலாக நம்ம சேர்த்துக்கலாம், அதனால ஒரு தப்பும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு எவ்வளோ பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் இப்போ இது ரசத்துக்கும் இதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறேங்கிறதுனால சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இதை சப்போஸ் வந்து திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஜலம் விட்டு அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சம் ஜலமும் விட்டுருக்கேன். இது நல்லா கொதிச்சிருச்சுன்னா இந்த சாம்பாரை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். சாம்பார் சூப்பராக கொதிச்சு இந்த பாருங்கள் ஒன்று சேர்ந்து வந்துடுது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாகவே தான் போட்டிருக்கோம். ஸோ பெருசாக போடும்பொழுதே அது கரைஞ்சிரும். நம்ம ரொம்ப குட்டியாக போட்டோன்னா ஒன்றுமே இருக்காது. அதனால் இது சூப்பராக ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது லெமன் ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் 2 பச்சை மிளகா நீல வாக்கில் வகுந்துட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி, அதையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் ரசம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இஞ்சி சேர்த்துட்டேன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி தக்காளியை கையால் ஃபஸ்ட்டு கசக்கிக்கிறேன். பொடி பொடியாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் கையால் கசக்கிட்டோம் அப்படின்னா அதோட சாறு கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்தும் போயிடும், நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் நம்ம. அதனால தான். ஸோ இதில் வேணுங்கிற அளவுக்கு ஜலம் விட்டுக்கிறேன். இப்போது இந்த லெமன் ரசத்துக்கு நமக்கு ரசப்பொடி தேவை கிடையாது, சாம்பார் பொடியே போகிறோம். ஸோ கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பருப்பில் போடுவோம், இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம். லெமன் ரசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போது நம்ம இதை அடுப்பில் ஏற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன், அது மிஸ் ஆகிடுது. ஸோ வந்து இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு நம்ம 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். லெமன் ரசம் டக்குன்னு ஆகிடும், நிறையா டைம் எடுத்துக்காது, ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்காதனால. இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஜலம் விட வேண்டியதான். இப்போது இது நல்லா கொதிச்சிருது. இதில் பருப்பு ஜலம் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம்.
ஸோ ஒரு 2 கரண்டி பருப்பை விட்டுட்டு, நீருக்கு கரைச்ச பருப்பை விட்டுட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு பொங்கி வந்துடுது அப்படின்னா நம்ம ரசம் ரெடி ஆகிடும். ஸோ இது ஒரு பொங்கி வந்துடுதுன்னா நமக்கு ரசம் ரெடி. மேலாப்பில் கொத்தமல்லி தூவிட்டு ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம லெமன் புழியணும். இப்போ கடுகு வெடிச்சிருக்கு, ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்ச உடனே அப்படியே நம்ம இதை தாளிப்பு போட்டுற வேண்டியதான். இங்கே கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கிட்டு அலம்பிட்டு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பு எடுத்து நம்ம அப்படியே ரசத்தில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஆறினதுக்கு அப்புறமா லெமன் பொழிஞ்சிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு ஆறி இருக்கிற ரசம் நம்ம இதில் லெமன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமன் பிழிஞ்சிக்கிறேன். ஸோ உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். சாப்பிடும் பொழுது நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான லெமன் ரசம் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி மகாலயபக்ஷம் டே 2 சமையல் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால பருப்பு போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ பருப்பு போட்டு சூப்பராக சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார், அதுக்கப்புறம் லெமன் ரசம், சூப்பராக லெமன் ரசம், சூடான சாதம், அதுக்கப்புறம் வாழைக்காய் ரோஸ்ட்டு, புடலங்காய் தேங்காய் போட்ட கறி. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சமையல் நாட்டு காய்கறிகளை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லஞ்ச் கோம்போ மகாலயபக்ஷம் டே 2 அன்றைக்கி இந்த லஞ்ச் கோம்போ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்றைக்கி மகாலயபக்ஷம் டே 2 அன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாம். நம்ம பூரியும் தக்காளி தொக்கும் பண்ண போகிறோம். ஸோ பூரிக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இப்போது பிசைஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த உப்பை நல்லா கலந்து விட்டுடலாம். எப்பயுமே இந்த மாதிரி மாவு பிசையும் பொழுது உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா முதல்ல நல்லா உப்பை கலந்துன்றணும். இல்லைன்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா உப்பு ஒரே பக்கமாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுன்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும். எப்பயுமே பூரி பண்ணும் பொழுது நிறையா நாள் மாவை ஊற வைக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம் பூரி. அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சாச்சு. இது மேலாப்பில் காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒட்டாமல் காயாமல் இருக்கிறதுக்காக. இது ரொம்ப நாள் ஊறணும்னு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி தொக்கு பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். இதுக்கு இழுப்பு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு. நான் கடலைப்பருப்பு சேர்த்துப்பேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வாயில் கடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா விட்டுடலாம். ஸோ கடலைப்பருப்பு லைட்டாக செவந்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு செவந்ததுக்கப்புறமா பெருங்காயப்பொடி, அதுக்கப்புறமா நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு அப்படியே வதக்கின்றலாம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டு கலரினோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது சிம்பிளாக சீக்கிரமாகவே ஆயிடும். ஸோ இப்போது இதே 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது வதங்கிறதுக்கு மஞ்சள் பொடி,
அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் காரப்பொடி. இதுக்கு சாம்பார் பொடியெலாம் போடக்கூடாது, காரப்பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ காரப்பொடி, அதுக்கப்புறம் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம். 2 நிமிஷம் நல்லா இந்த தக்காளி ஸ்மாஷ் ஆகிடுச்சுன்னா ரெடி ஆகிடும். இது சிம்பிள் தக்காளி தொக்கு, நிறையாலாம் டைம் ஆகாது. இந்த 4 தக்காளிக்கு தாராளமாக 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம். இப்போது இது நல்லா வதங்கிடுது. இதில் வெந்தயப்பொடி, வெறும் வானலியில் வெந்தயம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து தக்காளி தொக்குக்கு எப்பயுமே இந்த மாதிரி வெந்தயப்பொடி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த புளிப்பு காரத்தோடு இந்த லைட்டான கசப்பும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த புளிப்பு காரம் அந்த வெந்தயப்பொடி அதுக்கப்புறமா இந்த வெல்லத்தோட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து இந்த தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு 2 நிமிஷம் இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ தக்காளி தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் இது ரெடி ஆகிடுச்சுங்கிறதுக்கு அர்த்தம். இந்த தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கும், அதே சமயம் எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பூரி பொரிச்சுக்கலாம். இப்போ பூரி மாவு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ கொஞ்சமாக எடுத்துன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கலாம். ஸோ நான் இந்த சைஸில் உருட்டின்னு இருக்கேன். ரொம்ப பெருசாக பண்ணினோன்னா அந்த அளவுக்கு நமக்கு சரியாக வராது. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரே சைஸில் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நான் எப்பயுமே பூரிக்கு மாவு தொட்டு இட மாட்டேன், எண்ணெய் தொட்டு தான் இடுவேன். ஸோ நான் பக்கத்தில் ஆல்ரெடி பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சுட்டுருக்கேன், அதுலேருந்தே கொஞ்சம் போல் தொட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக இட்டுக்கோங்க. பூரிக்கு எப்பயுமே ஓரளவுக்கு கனமாக தான் இட்டுக்கணும், ரொம்ப மெல்லிசாக இட்டோம் அப்படின்னா உப்பாது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இட்டுட்டோன்னா போதும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே இட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 5-6 இட்டு எடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறமா திரும்ப பொரிச்சிட்டு பாக்கி எல்லாத்தையும் இட்டுக்கலாம். நான் இப்போ பொரிச்சு காமிக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே மேலே எண்ணெயை எடுத்து விட்டோம் அப்படின்னா அமுக்கி நல்லா உப்பின்னு வரும். பாருங்க சூப்பராக எப்படி உப்பி வந்திருக்குன்னு. ஸோ இன்னொரு பக்கமும் இதே மாதிரி திருப்பி விட்டுட்டோம்னா நல்லா ஜம்முன்னு புசுன்னு வரும் பூரி. நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை, வெறும் கோதுமை மாவு உப்பு இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். இது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையும் ஒரு பாதி இட்டு வச்சுட்டு நீங்கள் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபாதி இட்டுக்கலாம். ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நமக்கு கடகடன்னு ஆகிடும். ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையும் உப்பி வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். என்ன டின்னர் பண்ணுறதுன்னு நம்ம மாலை பட்சத்தில் யோசிச்சுட்டே இல்லாமல் இது மாதிரி டக்குன்னு நம்மளோட ரெசிபீஸ் பார்த்து என்னென்ன மெனு நான் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். சூப்பராக புசுன்னு பூரியும் தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி டே 2ஓட டின்னர் மெனு. ஸோ எல்லாருமே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி காய்கறிகள் யூஸ் பண்ணி சமைக்கலாம், என்ன மாதிரி பலகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெய்லியும் நம்ம ரெசிபிஸ் போட்டுருக்கோம். எல்லாருமே பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எப்படி பண்ணி பார்த்தேன், என்ன பண்ணேன் அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. திரும்பவும் சூப்பரான ரெசிபீஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.